எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா டிவிகே ஆதரவாளர் நெல்லை கஜேந்திரன் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பல்வேறு கேள்வி கேட்க போறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். தலைவன் முதலமைச்சர் ஆகிட்டான், எல்லாருக்கும் தலைவன், எனக்கு பையன், தலைவர் சந்தோஷமா. திமுக ஆட்சி காலங்களை வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இன்று இருக்கிற முதலமைச்சர் வந்து வச்சாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா திரு ஜோசப் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து வாய்ஸ் ஆஃப் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்து மாற்றமா? நீங்க வந்து 10 ரூபாய் செந்தில் பாலாஜின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க. சொல்ல வரேன். கரூர்ல மாநாடு போது 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு போடும்போது பிரச்சனை ஆச்சு, இந்த செத்தாங்க. இப்போ அதுக்குள்ள நடவடிக்கை உடனே எடுக்க முடியாது, எடுத்திருக்காரு. இதே நேரத்தில் ஒயிட் ஷாப்பில் உள்ளவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயா ஐயா ஒரு 5 ரூபா கொடுங்க ஐயா, 5 ரூபா கொடுப்பா, 5 ரூபா கொடுப்பா கெஞ்சுறாங்க. என் தலைவன் விடமாட்டான். கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த 140ங்கிறத 150 லேபிளாக மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலதாமதம் வேணும். ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக 150 ஆகிடும். நல்லது தான். ஏன்னா அவர் கஷ்டத்தில் இருக்காரு. இல்லை, நம்ம தமிழ்நாடு கஷ்டத்தில் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் லாவணியம் ஆகி ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது. அதுக்கு உண்டான அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுகிறதுக்காண்டி காலையில் 9:30 மணிக்கு தலைமைச் செயலர் வர்றாரு, சாயங்காலம் 6 மணிக்கு போகிறாரு. மச்சானம் லஞ்ச் பிரேக் ½ 1 to 1:30. அதுவும் வீட்டிலேருந்தே டின் பாக்ஸில் கொண்டு வர்றாரு. இதை மாதிரி ஒரு முதலமைச்சரை யாராவது பார்க்க முடியுமா? என்ன கேள்விக்காரனா 10 ரூபாய் வந்து ஏன் கம்மி பண்ணதான் கேக்குறோம். அவர் காலையில வராரு, மத்தியானம் வராரு, சாயங்காலம் வரை கேள்வியே கிடையாது. 10 ரூபாய் வந்து திமுக ஆட்சி காலத்துல வந்து நீங்க வந்து குற்றச்சாட்டு வச்சீங்களே. இப்போ வந்து திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அதே தான் விஷயம் இருக்குது. அதே 10 ரூபாய் வாங்குறீங்க. ஏன் வாங்குறீங்க? மக்களோட கேள்வி. அது வாங்கல, அதுதான் 10 ரூபாய் கூட கொடுங்கன்னு சொல்லி தமிழக மக்களே சொல்லிட்டாங்க. அரசு தான் சொல்றான் 10 ரூபாய் குறைன்ட்டு. மக்கள் வந்து நீ 10 ரூபாய் எடுத்துக்கோன்னு சொல்றான். ஓட்டு போட்டான் பாத்தீங்களா? எந்த மக்கள் அப்படி சொல்லவே கிடையாது. யாரும் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க வந்து திமுக ஆட்சி காலம் 10 ரூபாய் வாங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ உங்க ஆட்சி காலம் வந்து மக்களே வாங்க சொல்றாங்க. சொல்றது 5 நாள் இல்லையா? 5 நாள் இல்லையா? அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆபீசரை கூப்பிட்டு செயல்படுத்த சொல்லியிருக்காரு. அந்த லேபிள் வாங்கணும், அந்த லேபிள் ஒட்டணும், லேபிள் ஒட்டி வரணும். ஒரு நாள்ல முடியாது. அவர் சொன்னது அவகாசம் கொடுங்க. இப்போ விஜய் அவர்கள் உத்தரவு போட்டுறாரு. முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கன்னா 10 ரூபாய்க்கு அப்புறம் வாங்க கூடாது, நீங்க வாங்கினா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காரு. செஞ்சீங்களா? நீங்க சொன்னீங்க, அலுவலர்கள் செய்யல. 10 ரூபாய்க்கு போல 5 ரூபாயாவது கூடுறான்னு அவங்க கேட்கறாங்க. அதே கஜேந்திரன் அவருக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். உங்க சேனல் மூலமா அவருக்கு பதில் போகும். அதுல மாற்றம் கிடையாது. கண்டிப்பா வரும். கண்டிப்பாக இன்னொரு 2-3 நாளில் அறிக்கை வரும். ஆர்டர்